கண்டிப்பா ஓவியா. சென்னை அண்ணா சாலையில் உள்ள பிஎஸ்என்எல் மத்திய மண்டல அலுவலகத்தில் பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக 8 மாடி கொண்ட இந்த அலுவலகத்தில் 2வது மாடியில் மின்கசிவு ஏற்பட்டதால் இன்று காலையில் கரும்புகை வெளியேறியது. இதனை அறிந்து அங்கு இருக்கும் ஒரு ஊழியர் உடனடியாக தீயணைப்பு கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தீயணைப்பு வண்டிகள் வருவதற்குள் தீயானது அதிகமாக பரவ தொடங்கியுள்ளது. மேலும் இந்த விபத்துக்குள் யாரும் சிக்கவில்லை என முதல்கட்ட தகவலில் தெரியவந்த நிலையில் தற்பொழுது தீயை கட்டுப்படுத்துவதற்காகவும் ஸ்கைலிப்ட் ராட்சச இயந்திரமானது வரவழைக்கப்பட்டுள்ளது. அதே போல வெப்பேரி திருவல்லிக்கேணியில் இருக்கும் தீயணைப்பு வண்டிகளும் சம்பவ இடத்திற்கு தற்பொழுது வந்துள்ளது. குறிப்பாக தீயை அணைக்கக்கூடிய பணியில் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் பிஎஸ்என்எல் அலுவலகத்திற்கு இன்று காலை பணிக்கு வந்த ஊழியர்கள் அனைவரும் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை என்பதும் தெரிய வருகிறது. மேலும் அனைத்து ஊழியர்களும் தற்போது வரை அலுவலகத்தின் வெளியவே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளார்கள். தொடர்ந்து சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் 2ஆம் கட்ட தகவலின்படி இந்த தீயானது 2ஆம் மாடியில் ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அங்கு இருக்கும் ஒருவர் தொடர்ந்து தீ ஏற்பட்டதனால் 6ஆம் மாடிக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக சென்றுள்ளார். மேலும் கரும்புகை அதிகமாக சூழ்ந்துள்ளதால் தற்பொழுது தீயணைப்பு வீரர்கள் அவரை மீட்டு வெளியே அழைத்து வந்துள்ளார்கள். மேலும் கரும்புகை வெளியேறுவதற்காக தற்பொழுது ஜன்னல் கண்ணாடிகளை தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து உடைத்து வருகிறார்கள். மேலும் இந்த தீயை அணைப்பதற்காக தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து முயற்சித்து வருகிறார்கள். ஓவியா. ஹலோ கொஞ்சம் சரியா நான் கொடுத்துங்களா? நீ கொடுத்தல நீ எப்போ கொடுத்தல பிஎஸ்எல் ஆஃபீஸ் பயத்தில் கொடுத்தல கூப்பிடுத்தல